பார்க்கக்கூடியது VLab வழியாக ரிசால்விங் பவர் ஆஃப் எ ப்ரிசம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து VLabனு வந்து டைப் பண்ணுறேன். VLab இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் சயின்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆப்டிக்ஸ் விர்ச்சுவல் லேப்னு வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ கிளிக் பண்ணும்போது இதில் வந்து ரிசால்விங் பவர் ஆஃப் எ ப்ரிசம் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தியரி, ப்ரொசீஜர், செல்ஃப் எவாலுவேஷன், சிமுலேட்டர், ரெஃபரன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்னு வந்து இருக்கும். இப்போ ரிசால்விங் பவர் ஆஃப் எ ப்ரிசம் அப்படிங்கிறதுனா ஒரு ப்ரிசத்துடைய ரிசால்விங் பவரோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மொத்தம் வந்து 3 ஸ்டெப்பு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மினிமம் டீவியேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். மினிமம் டீவியேஷன் அப்படிங்கிறதுனா 3 கலர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு கலருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் தியரி, ப்ரொசீஜர், செல்ஃப் எவாலுவேஷன், சிமுலேட்டர்னு வந்து இருக்குது. இந்த சிமுலேட்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நாம் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் வந்து ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த எவ்வளவுக்குளவு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்குளவு என்னாகும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் ஆக ஆரம்பிக்கும், ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டார்ட் பட்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அப்போ நமக்கு வந்து ஒரு ரிசால்விங் பவர் ஆஃப் எ ப்ரிசம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து இருக்குது, ஒரு மெர்க்குரி வேப்பர் லேம்ப் இருக்குது, ஒரு ப்ரிசம் டேபிள் இருக்குது, அடுத்து ஒரு காலிமீட்டர் இருக்குது, ஒரு டெலஸ்கோப் வந்து இருக்குது. இந்த டெலஸ்கோப் உடைய கிராஸ் ஒயர் தான் இங்கே வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சுவிட்ச் ஆன் லைட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்லிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸ்லிட்டை வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸ்லிட்டை ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லிட் விட்த்தோட வேல்யூஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். தேவை என்றால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிட் விட்த்தோட வேல்யூஸு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த ப்ரிசம் டேபிளில் நான் ப்ரிசத்தை வந்து வைக்கிறேன். வச்சோடனே ப்ரிசம் வந்து பிளேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் சேஞ்ச் ஆங்கிள் அண்ட் ஃபைன் ஆங்கிள் இருக்குது. சேஞ்ச் ஆங்கிள் அப்படிங்கிறதுனா நீங்கள் என்ன பண்ணலாம், அதனுடைய வேல்யூஸ் வந்து டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் ஆங்கிள் அப்படிங்கிறதுனா அதனுடைய அதாவது என்ன ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைன் ஆங்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைன் ஆங்கிள் ஸ்கோப்பை லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஸ்லிட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்லிட்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து வெர்னியர் 1 வந்து கோயின்சிடன்ஸ் வந்து பார்க்குறேன். அப்போ 0 வந்து கரெக்டாக வந்து 120 டிகிரி 30 மினிட்ஸில் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து இருக்குது. அப்போ 120 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 30 மினிட்ஸ், அப்போ 120 டிகிரி 40 மினிட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ வெர்னியர் 1 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி வெர்னியர் 2ல் வந்து பார்க்குறேன். அப்போ வெர்னியர் 2ல் வந்து 0 வந்து கரெக்டாக வந்து 299 டிகிரி 30 மினிட்ஸில் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. அதே மாதிரி வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து ஒரு 20 வந்திருக்கு. அப்போ 299 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 20 மினிட்ஸ், அப்போ 299 டிகிரி 30 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த டெலஸ்கோப்பை நான் ரைட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணும்போது இதே மாதிரி வெர்னியர் ஏ அண்ட் வெர்னியர் பி வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்போ வெர்னியர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு வந்து வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து 240 டிகிரியில் கோயின்சைட் ஆயிருக்கு. அதே மாதிரி வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எதில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 4ல் வந்து இருக்குது. அப்போ 240 டிகிரி 4 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி வெர்னியர் 2ல் வந்து பார்க்குறேன். வெர்னியர் 2ல் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி 59 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து
கரெக்டாக 10ல் வந்து இருக்கு. அப்போ 59 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 30 வந்து 59 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 10, அப்போ 59 டிகிரி 40 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்னன்னா, இதை திருப்பி வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இதை நான் என்ன பண்றேன்னா, அந்த ப்ரிசத்தை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்றேன். எப்படி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா 90 டிகிரி வந்து நான் வந்து ரொட்டேட் பண்றேன். அப்போ ரொட்டேட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த ப்ரிசத்தை நான் அப்படியே வந்து இந்த காலிமேட்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரிசத்தை வந்து நான் வந்து வெர்னியர் டேபிள வந்து ரொட்டேட் பண்றேன். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகுது. ஓகே, இப்போ ரொட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த டெலஸ்கோப்பை நான் அப்படியே வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்றேன். ஓகே, மூவ் பண்ணிட்டேன். நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்கி. இந்த கலர்ஸ் உடைய மினிமம் டிவியேஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெர்னியர் டேபிளை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். ப்ளூ கலர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய வெர்னியர் டேபிளை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக வந்து போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி போயிட்டு வந்து வரும். இப்போ நான் ப்ளூ கலரில் வச்சுட்டு வெர்னியர் 1 வந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்குறேன். வெர்னியர் 1, இப்போ வெர்னியர் 1 வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 67 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து ஒரு 10 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் 2, வெர்னியர் 2ல வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வெர்னியர் 2ல வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ கோயின்சிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 247 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் என்ன கிடைக்குன்னா வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து 20ல வந்து இருக்கு. ஓகே, அப்போ வெர்னியர் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 3 கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் அனதர் ஒன்று வந்து எல்லோன்னு வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ எல்லோ கலர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஓகே, அடுத்து எல்லோ கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எல்லோ கலரை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெர்னியர் 1 வந்து கண்டுபிடிக்கிறேன், வெர்னியர் 2 வந்து கண்டுபிடிக்கிறேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ரெட் கலருக்கு வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்போ ரெட் கலருக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெர்னியர் 1 அண்டு வெர்னியர் 2ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து நம்ம வந்து டைரக்ட் ரீடிங் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ டைரக்ட் ரீடிங் வந்து கண்டுபிடிக்க வேண்டி இந்த ப்ரிசத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கொண்டு வரேன். ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வரும்போது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு ஸ்லிட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் வெர்னியர் 1 எவ்வளவு, வெர்னியர் 1ல வந்து எவ்வளவு, அதே மாதிரி வெர்னியர் 2ல எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டு நம்ம வந்து டேபுலேஷனில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ டேபுலேஷனில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசால்விங் பவர் ஆஃப் ப்ரிசத்தில் லைன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ 3 கலர்ஸ் வந்து சொன்னோம், நம்ம 4 கலர்ஸ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்னியர் அப்படிங்கிறதுனா லெஃப்ட் சைடு வெர்னியர் 1 அண்ட் வெர்னியர் 2 அதனுடைய ரெஃப்ராக்டட் ரே ரீடிங்ஸ் வந்து நம்ம போடுறோம். அதே மாதிரி ப்ளூ, எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி 3 கலர்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த ரெஃப்ராக்டட் ரே வந்து நம்ம இதில் வந்து என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து கடைசியாக நம்ம கண்டுபிடிச்ச டைரக்ட் ரீடிங் இதில் என்ட்ரு பண்ணிட்டு இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம போடுறோம். ரெஃப்ராக்டட் ரேக்கும் டைரக்ட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து போட்டுட்டு அதுலேருந்து மீன் கண்டுபிடிச்சிட்டு அதான் வந்து மினிமம் டீவியேஷன் வந்து சொல்கிறோம். இல்லை என்ன அப்படிங்கிறதுனா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா ஃபார்முலா வழியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து N1, ஃபர்ஸ்ட் கலருக்கு உண்டான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1, ரெண்டாவது கலருக்கு உண்டான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா sin A plus D by 2 divided by sin A by 2 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதனுடைய ஆவரேஜ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆவரேஜ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் கலருக்கும் ரெண்டாவது கலருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து N வந்து எடுத்துக்கிட்டு
இதுல இருந்து ரிசால்விங் பவரோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். தட் ரிசால்விங் பவரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 டிவைட் பை n மைனஸ் ஒன்னு வந்து எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமுலேட்டர் வழியா நம்ம பண்ணும்போது நல்ல அழகான ஒரு ரீடிங்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ரிசால்விங் பவர் ஆஃப் எ ப்ரிசம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ரிசத்துடைய ரிசால்விங் பவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து முக்கியமாக அலைடு ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். தேங்க்யூ.